வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அதாவது உங்க ராசி அதிபதி 5ல் அமர்ந்து 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையா இருக்கார். அப்போ 1ஆம் அதிபதி ராசி அதிபதி 5ஆம் அதிபதியுடன் இணைவு பெற்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாக கூடிய தன்மை. உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது. மனதில் இருந்து வந்த ஆசைகள் என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அதை செய்வதற்குண்டான அமைப்பு இந்த ஜனவரி மாதத்தில் அமைய இருக்கிறது. இந்த துலாம் ராசி அன்பர்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுகிறது. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் குல தெய்வத்தினுடைய அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தங்கு தடையில்லாமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு மாதம். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது. உங்க ஆசைப்படி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயத்தில் கலைத்துறையில் புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். தனம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து வலிமை பெற்றுத்தான் இருக்கார். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் திக்பலத்தோட வலிமை பெறக்கூடிய அமைப்பு. அது தனக்காரகனான குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால தன விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போவது இல்லை. ஆனா குரு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன குடும்ப விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தும் மற்றவர்களுடைய விஷயத்துக்குள்ள போகாமல், மற்றவர்கள் உங்க குடும்ப விஷயத்துக்கு தலையிடாமல் பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல போய் மறைஞ்சிருக்கார். 3க்குரியவன் தனக்கு 8ல இருக்கிறதுனால சில சமயங்களில் மன குளறுபடிகள் ஏற்படுத்தும். இது செய்யலாமா அதை வேண்டாமா என்கின்ற கன்ஃபியூசன் வந்து விலகக்கூடிய அமைப்பு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா 3க்குரியவன் 8ல போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரயாணங்கள், சிறுதூர பிரயாணங்கள் கொஞ்சம், அதாவது அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த டாக்குமெண்டாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சூரிய பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் லாபத்தை தரக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ அரசாங்க காரியங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாக கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது சூரியன் புதனோட சேர்ந்திருக்கார். அப்போ புதனுங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போ லாபத்தை தரக்கூடியவனோட பாக்யாதிபதி இணைவு பெற்று உங்க முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சூரியனும் புதனும் இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன பாக்கியத்துக்காக நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தீர்களோ குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அரசு காரியங்களில் வெற்றி, அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணம் தோன்றும். அரசாங்க ஜாபுக்குள்ள என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணங்கள் வலுவாக வரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் 9ஆம் இடத்தை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்போ புதன் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த பாக்கியம் வலுப்பெறுகிறது. அப்போ என்ன, தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு ஃபாரின்ல போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கும். அல்லது ஃபாரின் கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த தகவல் தொடர்பு இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள், ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய தன்மை.
விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். சகோதர சகோதரிகள் இருந்து வந்த சின்ன சின்ன அதாவது கசப்புணர்வு, அந்த கஷ்டங்கள், அவங்களை நினைத்து வருத்தப்படுவது, இதெல்லாமே இந்த மாதம் களையப்பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குது. இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் குலதெய்வத்தை சென்று வழிபடக்கூடிய பாக்கியம், இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய தன்மைகள், யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சமூக நலனில் அக்கறை எடுக்கக்கூடிய தன்மை, ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள் இந்த மாதம் அதிகமாக புலப்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படுத்தும். தொழிலில் நீங்கள் கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களின் மூலமாக நீங்கள் சேர்த்து வைத்த சிறு தொகையை பொதுநலத்துக்காக, சமூகத்துக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தையும் உந்துதலையும் கொடுத்து ஏற்கனவே வேலை பார்த்தவர்கள் தொழிலுக்கு செல்லக்கூடிய அடித்தளம் அமையக்கூடிய விதத்தில் இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக இந்த துலாம் ராசிக்கு ஏற்படுத்தும். அப்போ துலாம் ராசியினுடைய எண்ணங்கள், செயல்கள், ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு எண்ணம், செயல், சிந்தனைகள் நேர்கோட்டில் இருந்தாலே எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் வரும்ல, அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. ஹெல்த் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். ஸோ 6-8 கனெக்ட் ஆகின்ற காரணத்தால், 6-8 கனெக்ட் ஆகிறதுனால என்ன, கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்ப்பு, பகை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஆனால் அதை சமாளிப்பீர்கள். எப்படி சமாளிப்பீர்கள்? லக்னாதிபதி போய் 5ல் சனியோட பாக்யாதிபதியோட சேர்ந்துருக்கார். அதாவது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சனி சுக்கிரன் இணைந்து இருக்கிறதுனால என்னதான் உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் அதை சமாளிக்கலாம், அது ஒரு கை பார்த்துடலாம் என்கின்ற எண்ணப்பாடு உண்டும். தோற்க மாட்டீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹெல்த்தில் இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் சரி செய்யக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். கரெக்டான உடல்நல, அதாவது உடற்பயிற்சியை எடுத்துக்கணும். உணவுகளையும் சரியான முறையில் கடைப்பிடிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரண சந்திரவுகள், ராகு 6ஆம் இடத்தில் இருக்கார். வயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் ராகு இருக்கார். 6 வயிற்றுக்குரியவனான குரு பகவான் 8ல் இருக்கார். அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். ஏன் சொல்கிறேன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார், கொஞ்சம் வலு குறைந்திருக்கிறது. 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். சரி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குமானா அது நிச்சயமா உண்டு. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ வெளிநாட்டின் மூலமாக தனவரவு உண்டு. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அதாவது ஒரு வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் இப்போ உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட், சொந்த ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இமீடியட்டாக வேலை கிடைக்குங்கிறது தான் அமைப்பு. வெளிநாட்டு வாணிப வருத்தங்கள் நல்லாவாக இருக்கக்கூடிய அமைப்பு. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதத்தினருடைய வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு 6ஆம் இடத்தில் இருக்கார். வேலை விஷயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஒரு வீடு, வண்டி, வாகனம் என்கின்ற ஆசைப்படுபவர்களுக்கு அதுக்கான அனுகூலம், பிராப்தம் இந்த மாதம் உண்டு. என 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்து அங்கு சுக்கிரனோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தால், சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம்.
சனி என்பது வீட்டுக்கான ஒரு ஸ்தான கிரகம். ஸோ 2 சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய அமைப்பானது கூடி வரும். ஒரு வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது அல்லது வாகனங்கள் வாங்குவது, இந்த மாதிரி சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம், அதாவது தனஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தனஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் பகவானை, அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபட்டாலே தனம், குடும்பம், வாக்கு சிறப்படையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.